கங்கோ படத்தை பொறுத்த வரைக்கும் 3Dல வரப்போது. நான் 3Dல ட்ரெய்லரை பார்த்தேன். பிரமிப்பா இருந்தது எனக்கு. பல விஷுவல்ஸ் வந்து அதுக்காகவே ஷூட் பண்ணி அந்த ஒரு பிரமிப்பை கூட்டுற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். 2-3 தடவை போடுங்க பார்த்துட்டே இருந்தோம். ஸோ பேசிக்கலி 3D என்பது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தமிழ் சினிமாவில் ஒரு படத்துக்கு வரும்னா இந்த படத்துக்கு வரும். நான் வந்து சூர்யா சார் 30-40 வருஷம் பேசி பார்த்ததே இல்லை. அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பேசி பார்த்தது இல்லை. அதோட ரொம்ப அழகாக அவர் வந்து உதய் சாரை வந்து டெப்டி சிஎம் ஆனதுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. என்னோட நண்பர் அரசியல் பயணம் வரப்போறாரு, அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்படி அழகாக எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி அது வந்து திடீர்னு சூரரை போட்டு அந்த ஜெய்பீம் எல்லாம் ஓடிடி ப்ரீமியர் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூர்யா 44 எல்லாம் மிக பெருசாக இருக்கும். ஏன்னா கார்த்திக் சுப்பராஜ் சார் கலக்கியிருப்பார். அடுத்ததாக வெளிவர போகிற அஜய் பாலாஜி அவர்கள் படமும் ஒரு பெரிய மாஸ் படம்னு அவரே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு இது புரியாத விஷயம்னா, அமீர் கான் எவ்வளோ ஹைட்டு, சூர்யா சார் அமீர் கான் ஒரே ஹைட் தான். எனக்கு ஹிந்தி சினிமாவோட மிகப்பெரிய ஒரு டேலண்ட் அப்படின்னா அது அமீர் கான். அதாவது எதிரில் இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஹீரோவை புல் டவுன் பண்ணுறதுக்காக பேசுறது, அவர் அதை கடந்து எப்போ போயிட்டார் சார். ஆனால் ஸ்பீக்கிங் ஆஃப் பாடி, அட் ஏஜ் ஆஃப் 48, 49 6 பேக்ஸ்லாம் சாதாரண விஷயம் இல்லை சார். அவர் 10 வருடம் கழிச்சு திருப்பி விற்கிறார். அது KGF 2 வரும்போது அவங்க 1000 கோடி டார்கெட் பண்ணல. ஒரு பாகுபலி 2 வரும்போது 1000 கோடி பண்ணணும் அவங்க டார்கெட் பண்ணல. அவங்களுக்கு பெரிய கோல் என்னன்னா, இந்த படம் பெரிய லெவலில் ரீச் ஆகணும், பெரிய சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களே. குருவாஞ்சேரியில ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில பிளாட் இலவசம். நம்ம ஐஃபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் அப்ஸ் குருவாஞ்சேரியில லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே. உங்ககிட்ட கங்குவா பத்தி பேசலன்னா என்ன பிடிச்சி திட்டுவாங்க சார். அப்படியா? இன்டர்வியூல கண்டிப்பா சொல்லி ஆகணும். கண்டிப்பா சார். ஏன்னா பிகாஸ் கங்குவாக்கான எதிர்பார்ப்பு டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. நவம்பர் 14 எப்போ வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வாட்ஸ் குக்கிங் வித் கங்குவா அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய ட்வீட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கங்குவா இன் 3D அது வந்து எதிர்பார்க்கவே இல்லை சார். அந்த போட்டோ ரிலீஸ் பண்ணோன்னே we were like wow அப்படின்னு தான் இருந்தது. ஸோ கண்டிப்பா அதை பத்தி சார். கங்குவா படத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பிக்கலாம். ஏன்னா அதுதான் பஞ்ச் லைன். ஸோ கங்குவா படத்தை பொறுத்த வரைக்கும் 3Dல வரப்போது. நான் 3Dல ட்ரெய்லரை பார்த்தேன். பிரமிப்பா இருந்தது எனக்கு. பல விஷுவல்ஸ் வந்து அதுக்காகவே ஷூட் பண்ணி அந்த ஒரு பிரமிப்பை கூட்டுற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபரும் டைரக்டரும் சேர்ந்து, சிவா சாரும் வெற்றி சாரும் சேர்ந்து ஒவ்வொரு ஃப்ரேமே 3Dல எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம கொண்டு வரணும், எந்த ஷாட்டை கொண்டு வந்தால் ஒரு பிரமிப்பை கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உழைச்சிருக்காங்க. நான் ட்ரெய்லர் வந்து 3D தேட்டரில் பார்த்தேன். கிரீன் சினிமாவில் 3D தேட்டர் இருக்குது, அங்கே போய் பார்த்தேன். நானும் நேகா மேம் பார்த்தோம். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். 2-3 தடவை போடுங்க பார்த்துட்டே இருந்தோம். அது பிறகு பாடல் ஒன்று பார்க்கணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பேசிக்கலி 3D என்பது மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக தமிழ் சினிமாவில் ஒரு படத்துக்கு வரும்னா இந்த படத்துக்கு வரும். கண்டிப்பா 3D என்பது ஒரு அட்ராக்ஷனாக இந்த படத்துக்கு கண்டிப்பாக வரும்னு நான் சொல்லுவேன். அதை தாண்டி ப்ரொமோஷனை பற்றி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சோஷியல் மீடியா. நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. சென்னையில் நடந்த ஆடியோ லான்ச் விழாவில் 6000 ஃபேன்ஸ் மேலே பயங்கரமாக கூட்டம் வந்து ஒரு 4.5 மணி நேரம் விழா பண்ணியிருந்தோம். அந்த 4.5 மணி நேரமும் ஆடியன்ஸ் அவ்வளோ என்கேஜிங்காக, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த விழாவை மிக சிறப்பாக பண்ணிட்டாங்க. நான் வந்து சூர்யா சார் 30-40 வருஷம் பேசி பார்த்ததே இல்லை. அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பேசி பார்த்தது இல்லை. எப்படி நம்ம விஜய் சாரில் ஆரம்பிச்சோமோ நம்ம வந்து சூர்யா சாரோட எண்ட் பண்ணிக்கலாம். சூர்யா சார் வந்து இவ்வளோ பேசுவாரா, 30-40 நிமிஷம்லாம் பேசுவாரா, அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக எல்லாரையும் கவர் பண்ணி பிரமாதமாக பேசி கடைசியில் என்னையும் வந்து ஒரு இது பண்ணாரு. அதாவது மாறி மாறி எல்லாரையும் கலாய்ச்சிட்டு தான் இருந்தாரு. அதான் கலாச்சா என்ன சொல்ல முடியாது. எல்லாரும் கேட்டாரு, தனஞ்சினை கூப்பிட்டு பேச வைக்கணுமா அப்படின்னு. என்னன்னா நான் அவ்வளோ பேசிட்டேன்னு. அவர்கிட்ட நான் இவ்வளோ பேசிட்டேன், அவன் எல்லா யூடியூப்லையும் பேசிட்டே இருக்கான், அவனை வந்து திருப்பி கூப்பிடணுமான்றதா சொன்னார். தனஞ்சித் சாரை கூப்பிடவா அப்படின்னாரு. நான் சிரிச்சுட்டேன். நான் கண்டிப்பாக நம்மளை ஓட்டுறாரா அவருன்னு. ஸோ நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னை ஓட்ட போறாரா அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். கரெக்டாக என்னை ஓட்டின மாதிரி தான் சொன்னார். ஸோ அந்த மாதிரி ஸோ என்னை பொறுத்தவரையும் அவர் எல்லாருமே அழகாக கவர் பண்ணி அந்த விழாவை வந்து ரொம்ப சிறப்பாக அந்த 30 நிமிஷமும் ஆடியன்ஸ் அப்படி ஸ்பெல் பவுண்டாக இருந்தாங்க. அதோட ரொம்ப அழகாக அவர் வந்து உதய் சாரை வந்து டெப்டி சிஎம் ஆனதுக்கு வாழ்த்து சொல்கிறாரு. என்னோட நண்பர் அரசியல் பயணம் வரப்போறாரு, அவருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அப்படி அழகாக எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக அந்த விழாவை சிறப்பிச்சிருந்தார். அவர் வந்து இஸ் பிகமிங் அன் அல்டிமேட் என்டர்டெய்னராக. அவர் வந்து ஒரு ரிசர்வ்டாக அப்படிலாம் இல்லாமல் ஃப்ரீயாக ஃப்ரீக் அவுட்டாக எப்படி ஒரு ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. கண்டிப்பா இந்த ப்ரொமோஷன்ல நீங்க பாத்தீங்கன்னாலே எல்லா சிட்டிலையும் அவர் பண்ணது அதுதான். He was like ready to entertain, ready to engage the audience and make them occupied and create that excitement for the film. அதெல்லாம் பண்ணார் அவர். அது எல்லாமே பண்ணி இன்னைக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10,000 பேர் வைசாக்ல நேற்று நடந்த நிகழ்வில் வந்துட்டாங்க. அந்த ப்ரீலீஸ் ஈவெண்ட்டுக்கு பெரிய மாஸ் கேதரிங்.
ஸோ இன்னும் இருக்குது ப்ரொமோஷன். இப்போ ஒரு பார்ட் தான் முடிஞ்சிருக்கு. இப்போ தீபாவளிக்காக ஒரு பிரேக்கு, அடுத்ததாக இன்னும் ப்ரொமோஷன்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஞானவேல் சார் சொன்னார், நேற்று ஒரு ஸ்பேஸ் நாங்கள் போயிருந்தோம். நான் வந்து திடீர்னு போய் என்ட்ரி ஆனால் திடீர்னு நம்மளை பிடிச்சிட்டாங்க. ஐயோ நீயும் பேசுனாங்க. ஐயோ சார் அவர் பேசிட்டு இருக்காருண்ணே. இல்லை நீங்களும் பேசுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன்ஸ், இந்த மாதிரி ஒரு இது வந்து அவங்களுடைய ஃபேன்ஸே ஹாப்பி. இப்படியெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் அவங்க எதிர்பார்க்கல. ஆனால் நான் ஒன்றே சொன்னேன், அதுக்கு ஒரே காரணம் சூர்யா சார் தான். இப்போது சூர்யா ஸ்வரம் ஒரு டிசிஷன் எடுத்துருந்தா என்ன பண்ண முடியும்? இல்லைங்க நான் 2 ப்ரொமோஷன் பண்ணுறேன், இல்லை நான் 2 ப்ரொமோஷன் பண்ணுறேன், சென்னையில் ஒரு ஈவெண்ட், ஹைதராபாத்தில் ஒரு ஈவெண்ட் மட்டும் பண்ணுறேன், பாம்பேயில் இதோட நீங்கள் விட்டுருங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அவ்வளோ பெரிய நடிகரை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ண முடியாதுல்ல. நீங்கள் எப்போ ஒரு பெரிய நடிகிட்ட போயிட்டு கம்பல்ஷனாக நீங்கள் வந்து எல்லா ஊருக்கும் வந்தாகணும், வைசாக் வரணும், விஜயோட வரணும்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம என்ன கேட்டாலும் அவருக்கு அவைலபிளாக டேட்லாம் நான் வந்துடுறேன், எனக்கு ப்ரொமோஷன் தான் ப்ரையாரிட்டி, கங்குவா படம் தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி அவர் வந்த தொட்டு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஹைப் இந்த படத்துக்கு வந்திருக்கு. பேன் இண்டியா லெவலில் ஓவர்சீஸில் ஆல்ரெடி புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்தளவு ஒரு ஹைப் வந்திருக்குன்னா அதுக்கு ஐ ஹேவ் டு கிவ் என்டையர் கிரெடிட் டு சூர்யா சார், அவருடைய கமிட்மெண்ட் டு மேக் திஸ் ஃபிலிம் த பிக்கஸ்ட் ஃபிலிம் ஆஃப் நவம்பர். ஸோ டெஃபினட்டாக நவம்பரில் ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்னா 14ஆம் தேதி மட்டும் இல்லை, நவம்பர் மாதம் ஃபுல்லாகவே அது வந்து கங்குவா தான். கண்டிப்பா சார். ஆக்சுவலி நான் கேட்கணும்னு இருந்தேன். பிகாஸ் வி ஹவ் நெவர் சீன் சூர்யா சார் வந்து ஒரு படத்துக்கு இவ்வளோ தூரம் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அண்ட் அவ்வளோ தூரம் ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு ஃபேன்ஸ் கேட்குற கேள்விக்கு பொறுமையாக பதில் சொல்கிறது, ஃபேன்ஸோட எங்கேஜ் எடுத்து ஒரு செல்ஃபி. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அண்ட் ஆல்சோ நாங்கள் எவ்வளோ தூரம் வெயிட் பண்ணுறோமோ இல்லையோ, அவருமே வந்து ஒரு 2.5 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டுருக்காரு ஒரு தியேட்டருக்கு ரிலீஸாக. அவருமே ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டார். இன்னுமே எங்கிட்ட அவ்வளோ அன்பு காட்டுறீங்களேன்ட்டு. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி சார். இல்லை அவரே வந்து எல்லா மேடையிலையும் சொன்னது தான், அவருக்கு அதுவாக நடக்கலை. அது வந்து திடீர்னு சூரரை போட்டு அந்த ஜெய்பீம் எல்லாம் ஓடிடி ப்ரீமியர் கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, நான் உங்களை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், திரையரங்கில் வர முடியாமல் ஒரு இது இருந்தது. ஆனால் வரப்போகிற படம் வந்து மிக பிரமாண்டமான படமாக இருக்கணும், ஒரு காம்பன்சேட் பண்ணுற படமாக இருக்கணும். அப்படிப்பட்ட படமாக கங்குவா அமைஞ்சிருச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூர்யா 44 எல்லாம் மிக பெருசாக இருக்கும். ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் சார் கலக்கியிருப்பார். அடுத்ததாக வெளிவர போகிற அஜய் பாலாஜி அவர்கள் படமும் ஒரு பெரிய மாஸ் படம்னு அவரே அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே சேர்ந்த ஒரு மாஸ் படம் அப்படின்னு இருக்காரு. அப்போது அவருடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகிட்டே இருக்குது. அவருடைய ஃபில்மோகிராஃபியும் பயங்கர ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் சூர்யா சார் பொறுத்தவரையும் இஸ் ஆன் அ லீக் அண்ட் இஸ் க்ரோயிங் வெரி வெரி பிக். எஸ் சார். ஆக்சுவலி ஒரு ப்ரொமோஷன் வீடியோ வந்து ரொம்பவே வைரலாக ஷேர் ஆகிட்டு வந்தது. வெரின் ஹி கோஸ் அண்ட் ஹக்ஸ் பாபி டியோல் சார். அவர் பேசிகிட்டே இருக்கும்போது பிகாஸ் ஸோ மச் ஆஃப் நெகட்டிவிட்டி ஜஸ்ட் ஸ்ப்யூட் இன் ட்விட்டர் ஆன் ஹிஸ் ஹைட். ஆனால் அவர் வேற உச்சத்தில் போய்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு ரொம்பவே அழகாக சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக அதை பற்றி பேசி ஆகணும் சார். எனக்கு இது புரியாத விஷயம்னா, அமீர் கான் எவ்வளோ ஹைட்டு, சூர்யா சார் அமீர் கான் ஒரே ஹைட் தான். எனக்கு இந்தி சினிமாவோட மிகப்பெரிய ஒரு டேலண்ட் அப்படின்னா அது அமீர் கான். ஓகேங்களா? அமீர் கானும் சல்மான் கான், ஷாருக் கானும் தான் டாப் மோஸ்ட் 3 ஹீரோஸ். ஓகே, ஹைட்டுன்றதுலாம் கிடையாது, பர்சனாலிட்டி தான் முக்கியம். ஓகே, நம்ம வந்து ஷார்ட்டாக இருக்கிற பல பேர் அவ்வளோ பெருசாக அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. அது காரணம் அவங்களோட பர்சனாலிட்டி, அவங்க எப்படி அவங்கள ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு மீடியம் ஹைட்டுனா கம்மி ஹைட்டு கிடையாது. ஓகே, ஷார்ட்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். மீடியம் ஹைட் இருக்கிறவங்களாம் 5'7", 5'8" எல்லாம் வந்து கம்மி ஹைட்டே கிடையாது. ஓகேங்களா? அவங்க ஆவரேஜ் ஹைட். நீங்கள் எப்படி சொல்லணும்னா ஆவரேஜ் ஹைட்டு அண்ட் ஹைட்டு அப்படி தான் சொல்லலாம். ஆவரேஜ் ஹைட்டு கொஞ்சம் ஹைட் அதிகம் அப்படி தான் நம்ம சொல்லலாம். இந்த 5'7", 5'8" தாண்டவங்களாம் அடுத்த லெவல் ஹைட்டு. ஆனால் ஆவரேஜ் இந்தியன் ஹைட்டுன்னு எடுத்திங்கன்னா அது 5'7", 5'8" தான். ஆனால் அந்த ஹைட்டில் இருக்காருன்னா அமீர் கானும் அதே ஹைட்டு தான் இருக்காரு. ஸோ இதெல்லாம் வச்சு பேசுகிறதெல்லாம் வந்து என்ன பொறுத்தவரையும் அது வந்து ஒரு டெஃபினிஷனாக நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது, பாடி ஷேவிங் பண்ணுறதெல்லாம் ஃபேன்ஸ் பண்ணுற ஒரு நெகட்டிவிட்டி. அதாவது எதிரில் இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஹீரோவை புல் டவுன் பண்ணுறதுக்காக பேசுறது. அவர் அதை கடந்து எப்போ போயிட்டார். அதனால் அதை பற்றி நம்ம பேச வேணாம். அவராக பேசினா ஓகே, அவர் என்றைக்குமே அதை பற்றி பேசுனதில்லை. ஏன்னா நம்ம பேசக்கூடாது என்னை பொறுத்தவரையும் அந்த இதை பற்றி. ஏன்னா நான் அவருடைய உச்சத்தை தான் பார்த்துட்ருக்கேன், அவரோட ஹைட்டை பார்த்ததில்லை. அவரோட உச்சத்தைன்னா நடிப்பின் உச்சம், அவருடைய பெர்ஃபார்மன்ஸினுடைய உச்சம், அது பிறகு வந்து அவருடைய வளர்ச்சியினுடைய உச்சத்தை பார்த்துட்ருக்கேன். அவர் இன்னும் போக வேண்டிய உச்சங்கள் அதிகமாக இருக்கும்போது அந்த ஹைட்டை பார்த்து வாவ், நான் 10 வருடம் மேலே பார்த்துட்ருக்கேன். அப்போது பீரியட்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அவருடைய வளர்ச்சி என்பது மேலே 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 போயிட்டே இருக்கு. அதாவது நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு போயிட்டு இருக்குல்ல, அதை பார்த்து நான் பிரமிச்சு உட்காந்துருக்கேன். ஓகே, அதனால் இதெல்லாம் பாடியை பற்றி பேசியோ ஹைட்டை பற்றி பேசுறதெல்லாம் வேஸ்ட். என்னை பொறுத்தவரையும் வேலை வெட்டி இல்லாததான் பேசணும். என்னை பொறுத்தவரையும் அவரோட உச்சத்தை பார்த்து நம்ம பிரமிச்சுட்டு எப்படா இந்த மனுஷன் இதெல்லாம் பண்ணுறாரு, அவருக்கு எப்படி இந்த ஒரு உத்வேகம் வருது, கான்ஃபிடன்ஸ் எப்படி வருது, இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல் பண்ணணும் அப்படின்ற அந்த உத்வேகம் எப்படி வருது, எப்படி இந்த கதைகளை இவ்வளோ கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுறாரு, அப்படி பார்த்து நம்ம வைக்கணுமே தவிர அவருடைய பாடி பற்றியோ சைஸை பற்றியோ பேசுறது என்னை பொறுத்தவரையும் வந்து அற்பத்தனமான விஷயம். யாராவது அதை பேசினாங்கன்னா அவனுக்கு வேற எதுவுமே கண்ணில் தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மக்கள் வந்து யாரை பார்த்தாலும் அவங்களுடைய பாடி சைஸை பார்த்து பேசிட்டு இருக்காள் தான். என்னை பொறுத்தவரையும் கலரோ ஹைட்டோ படிப்போ எதுவுமே டிசைட் பண்ணாது. உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய டேலண்ட்டும் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் தான்.
ஓகே. ஆக்சுவலி சார் ஆனா ஸ்பீக்கிங் ஆஃப் பாடி அட் ஏஜ் ஆஃப் 48 49 சிக்ஸ் பேக்ஸ்லாம் சாதாரண ஆமா விஷயம் இல்லை சார். அவரு 10 வருடம் கழிச்சு திருப்பி விற்கிறாரு. அது அவரை சொல்றாரு உங்களுக்காக தான் நான் பண்றேன்ட்டு, ஃபேன்ஸ்க்காக இவ்வளோ தூரம் மெனக்கெடல் வந்து லைக் ஆக்டர்ஸ் ஆர் டூயிங். அப்போ அதுக்கு தனி பாராட்டுக்கு. ஸோ அவரோட அந்த சிக்ஸ் பேக் அண்ட் ஆஃப்கோர்ஸ் கங்குவால நாங்கள் பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் நாங்கள் ட்ரெய்லர் பார்த்தோம், யோலோ சாங் பார்க்கும்போது இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்ற அளவுக்கு தான் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வெரி என்னன்னு சொல்றது, ஒரு மாதிரி மிஸ்டீரியஸ், வி வாண்ட் டு வாட்ச் இட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சார். ஸோ கண்டிப்பா அதை பத்தி சார், ஏன்னா இல்ல எனக்கு நான் இன்னும் ஃபுல்லா படம் பார்க்கல, அதனால என்னால அந்த மாதிரி கருத்து சொல்ல முடியாது. மதன் கார்கி மட்டும் தான் ஆமா, ப்ரிவிலேஜ்டா பார்த்த அவரோட ஒருத்தர். ட்வீட் பார்த்துட்டு தான் சார் அதனால இந்த நான் மாதிரி. பார்க்கல, அதனால அதை சொல்ல முடியாது. ஸோ என்னை பொறுத்தவரையும் வந்து அந்த சாங்ல கிடைக்கிற அந்த எனர்ஜி படத்துல இருக்கும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நான் படம் பார்த்தோன்னா பேசுறேன். கண்டிப்பா சார். ஆக்சுவலி இன்னொரு ஆசையும் நிறைய பேர் சொல்றது, மோர் தென் திஸ் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்ல முடியாது, இது இந்தியன் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் கிடைக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் நிறைய இடத்துல வந்து டைரக்டர் சாருமே சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு டார்கெட் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன சார்? இல்ல டார்கெட் வச்சிருக்கலாம் சொல்லல, அதாவது எல்லா லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணி பெரிய லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலில் எட்டணும் அப்படின்றத ஞானவேல் சாருடைய குறிக்கோள். அதுக்காக தான் எல்லா உழைப்பும் போட்டுட்டு இருக்கோம். பெரிய லெவலில் எக்ஸ்பென்ஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா சிம்பிள் கிடையாது. ஒரு வைசாக்ல ஒரு ஈவெண்ட்னா சாதாரண பண்ண முடியாது. 10,000 பேர் வச்சு அதே மாதிரி பாம்பேல டெல்லியில பண்ணோம்னா பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆகுது. இதெல்லாம் பண்றதுக்கான காரணம் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் எதிர்பார்ப்பு தான். அது வந்ததுன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெஞ்ச் மார்க்கா மாறும்ல. தமிழ் சினிமா பெஞ்ச் மார்க்கா மாறினா அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது இல்லை. இப்போ ஒரு படம் வந்து அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த படத்துக்கு அது பெனிஃபிட்டாக மாறும். இப்போ அது ஒரு பெஞ்ச் மார்க்கு, அது ஒரு லைன், நம்ம வந்து ரோடு போட்டு கொடுக்குற மாதிரி. ரோடு போட்டு கொடுத்தா மீதி பேர் அதில் பயணிக்கலாம். ஸோ எல்லாருமே அடுத்தடுத்த கட்டம் அதே மாதிரி கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும், பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலையும் எட்ட முடியும். இப்போ ஒவ்வொரு விஷயமே இந்த படத்துக்கு நடக்கிற எல்லா விஷயமும் அடுத்த படங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் தமிழ் சினிமா பொறுத்தவரையும். அதனால் இது பாக்ஸ் ஆஃபீஸ் பொறுத்தவரையும் என்ன கலெக்ஷன் வரும்ன்றதை ஞானவேல் சாரே பேசினார். அவர் என்ன சொன்னார், திங்க் பிக், ஏன் சின்னதாக திங்க் பண்ணுறீங்க அப்படி தான் சொன்னார், தவிர நம்பர் சொல்லலை. ஆனால் ஆங்கர்ஸாக சொன்னது சார் இது 1000 கோடி பண்ணுமா 2000 கோடி பண்ணுமான்னு சொல்லும்போது அவர் சொன்னார், ஏன் திங்க் பண்ணுறது, ரொம்ப கம்மியாக திங்க் பண்ணுங்க, பெருசாக தான் திங்க் பண்ணுங்க அப்படின்னாரு. அதை தான் சூர்யா சாரும் ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது சொன்னார், ஏன் பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷனே, பாசிட்டிவ் மேனிஃபெஸ்டேஷனில் நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லா நடக்கும்ல, ஏன் வந்து உங்களை லிமிட்டடாக நம்பர்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். இது எதுவுமே நம்பர்ஸில் போயிட வேணாம். ஓகே, நம்பர்ஸ் அப்படின்றது வந்து உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற விஷயம்தான். ஏன்னா ஒரு KGF 2 வரும்போது அவங்க 1000 கோடின்னு டார்கெட் பண்ணல. ஒரு பாகுபலி 2 வரும்போது 1000 கோடி பண்ணணும் அவங்க டார்கெட் பண்ணல. அவங்களுக்கு பெரிய கோல் என்னன்னா இந்த படம் பெரிய லெவலில் ரீச் ஆகணும், பெரிய சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களே. அது பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது த பை ப்ராடக்ட் ஆஃப் அ சக்ஸஸ். ஒரு பை ப்ராடக்ட்னா நீங்கள் ஒரு பெரிய வரவேற்பு ஒரு படத்துக்கு கிடைக்கும் போது அது கிடைக்கிற ஒரு பை ப்ராடக்ட் தான் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்ஸஸ் நோக்கி தான் இந்த டீம் ஃபுல்லாக பயணிச்சுட்டு இருக்காங்க. நம்பர்ஸ் என்பது ஆடியன்ஸ் கொடுக்கறது கலெக்ஷன் மூலமா, அது என்ன வருதுன்றதை நம்ம அப்புறம் பேசுவோம். கண்டிப்பா சார். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த பக்கம் வந்து ஒரு மாதிரி தீபாவளி அப்படின்ட்டு வந்தாலும் நவம்பர் 14th ஒரு தீபாவளி தான். நிறைய பேர் ரெண்டாவது தீபாவளி ஃபார் அன்பான ஃபேன்ஸ். எஸ். ஸோ எல்லாருமே சொல்றாங்க அந்த தீபாவளி வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் தீபாவளியாக தான் எல்லா ஃபேன்ஸ்க்கும் இருக்கும் அப்படின்ட்டு. நிறைய விஷயங்கள் பேசணும் சார். அஃப்கோர்ஸ் தமிழ் சினிமாவில் வந்து நீங்கள் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்போது இதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணாதான் வந்து எங்களுக்குமே ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் உங்களோட ஃபேன்ஸ்க்கு, ஏன்னா உங்களை ஃபாலோ பண்ணுற ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு தெரியாது, என்ன வந்து அன்பான நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பாசிட்டிவான விஷயங்களே நீங்க நிறைய பேசுறீங்க, யாரையும் குறைச்சி மதிப்பிடாம எல்லாருக்கும் விஷஸ் கொடுத்து எல்லாரையும் பாராட்டி பேசுறீங்க அப்படின்னு என்ன சொல்லும்போது, நான் எங்க போனாலும், எந்த மல்டிப்ளெக்ஸ் படம் பார்க்க போனாலும், எங்க பார்த்தாலும் என்ன உடனே கேட்குற ஒரே விஷயம் வந்து, சார் இவ்வளோ பாசிட்டிவ் எப்படி உங்களால் பண்ண முடியுதுன்னு. இதுதாங்க வாழ்க்கை. நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்கீங்களோ அவ்வளோ பாசிட்டிவ் உங்கள் வாழ்க்கை இருக்கும். இந்த தீபாவளி உங்களுக்கு மிகச்சிறந்த தீபாவளி அமையணும், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும்னு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். தீபிகாவுக்கும் அண்ட் ரெட் நூல் சேனலுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. குருவாஞ்சேரியில் ஃபிளாட் வாங்கினா அடுத்த குருவாஞ்சேரியில் பிளாட் இலவசம். நம்ம ஐஃபீம் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்பைக் ஆஃபீஸ் குருவாஞ்சேரியில் லிமிடெட் பீரியட் ஆஃபர் மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே.